ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம த ப்ரொஃபவுண்ட் மிரர் இம்மார்டல் கிளான் மான்வாவோட எபிசோட் 15 மற்றும் 16ஓட விறுவிறுப்பான சீன்ஸ் தான். ஸோ லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோடுகள்ல நடந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடலாம் கைஸ். முதலாவது எபிசோட் 8ல ஷியாங் பிங்க்கு நடந்தது கல்யாணம் இல்ல கைஸ், அது வெறும் பொண்ணு பார்க்க போன சீன் மட்டும்தான். இரண்டாவது எபிசோட் 14ல அந்த யுவான் வம்சத்து பையனை பிடிக்கிறதுக்காக நம்ம அங்கிள் ஷியூ அந்த பழைய விஸ்வாசி மாதிரி மாசா நடிச்சுதான் அவனை பொறி வச்சு பிடிச்சார். இப்போ அந்த டவுட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல குடும்பத்துல புது குழந்தை பிறந்த சந்தோஷத்துல நம்ம வம்ச தலைவர் லீ முட்டியான் ஒரு அதிரடியான புது ரூல்ஸ் போடுறாரு கைஸ். ஷியாங் பிங் ரகசிய புத்தகத்துல, அதாவது ஃபீட்டல் பிரெத் மேனுவல்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த மந்திர வரிகளை வச்சுதான் இனிமே லீ குடும்பத்துல பிறக்கிற பசங்களுக்கு பேர் வைக்கணும்னு முடிவுக்கு வராரு. அதன்படி அவரோட ஆர்டர் என்னன்னா, இனி நம்ம வம்சத்துல பசங்க பிறந்தா ஷியான் வரணும், பொண்ணுங்க பிறந்தா ஜிங் வரணும்னு முடிவுக்கு வராரு. இத கேட்டுட்டு சங்குவோட மனைவி பிங்கர் தம் பையனுக்கு லீ ஷியான் ஷியான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பேரை வைக்கிறாங்க கைஸ். இப்போ சீன் கட் ஆனா 2 வருஷங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது கைஸ். அந்த சின்ன பையன் ஷியான் ஷியான் இப்போ நல்ல துருதுருன்னு நடந்து அவனோட சித்தப்பாங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம முட்டியான் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு கைஸ். பெரியவன் சங்கு செத்தப்போ நான் சாப்பிடாம தூங்காம ஒரே ராத்திரியில 10 வயசு அதிகமான மாதிரி அப்படியே முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆனா இந்த ஷியான் ஷியான் பிறந்ததுக்கு அப்புறம்தான் என் உசுரே எனக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னு ஒரு பாசமான தாத்தாவா ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்போ முட்டியான் ஒரு செம பிரில்லியண்டான மாஸ்டர் பிளான தம்பிங்கள் கிட்ட வெளியிடுறாரு கைஸ். அங்கதான் அவரோட தலைவருக்கான தந்திரம் தெரியுது. பசங்களா, இனி நாம முழு நேரமும் கல்டிவேஷன், அதாவது தவக்கலை பயிற்சியில தான் நம்ம கவனத்தை செலுத்த போறோம். அதனால நம்ம குடும்ப பிசினஸ், வயல்வெளி எல்லாத்தையும் பார்த்துக்க நமக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு அந்த அனாதை பையன் லீ ஏஷங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவனும் லீ குடும்பத்து ரத்தம் தானே, அதனால அவன் நம்ம பிசினஸ முழுசா பாத்துக்கிட்டோம். கைஸ், இந்த லீ ஏஷங் வேற யாரும் இல்ல, போன எபிசோடுகள்ல ஷியாங் பிங் கொன்னானே ஒரு பங்காளி, அவனோட சொந்த தம்பி தான். தான் அண்ணனை கொன்னவங்க தான் இவங்கன்னு தெரியாம அந்த அப்பாவி பையன் இப்போ இவங்க குடும்ப பிசினஸே பாத்துக்க போறான். என்ன ஒரு கொடூரமான முரண்பாடு பாத்தீங்களா? உடனே இத கேட்டுட்டு 2வது மகன் டோன்யாவுக்கு ஒரு டவுட் வருது கைஸ். அப்பா, ஒருவேளை அவன் பண ஆசையில நமக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்கு முட்டியான் ஒரு பக்கா கார்ப்பரேட் பாஸ் மாதிரி கெத்தா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு கைஸ். அவனை கண்ட்ரோல்ல வைக்க எனக்கு இன்னும் 10 வருஷம் டைம் இருக்குடா. ஒருத்தனை நிர்வகிக்க அன்பும் வேணும், அதே சமயம் அதிகாரமும் பயணும். அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் செட்டில் ஆகுற வரைக்கும் நான் அவனை என் கண்ட்ரோல்லயே வச்சுப்பேன். அதுக்குள்ள நம்ம வீட்டு பசங்க நல்ல பவர்ஃபுல்லா வளர்ந்துடுவாங்க அப்படின்னு மாசா பிளான் பண்றாரு. இப்போ சீன் நேரா நம்ம கல்டிமேஷன் ப்ராடிஜி சிஜிங் பக்கம் திரும்புது கைஸ். மத்த அண்ணங்க தோன்யாவும் ஷியாங் பிங்கும் இன்னும் 2வது லெவல்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம சிஜிங் அதிரடியா 3வது லெவலான சுழற்சி சக்கரத்தை உருவாக்க போறான். ஆனா அதுலயும் அவனுக்கு ஒரு குறை கைஸ். இந்த 3வது லெவலத்தோட எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சிஜிங் ரொம்ப சாதாரணமா அழுத்துக்கிறான். தம்பி பண்ற ஸ்பீட பார்த்து அண்ணங்க 2 பேரும் அசந்து போய் வாய பிளந்து பாக்குறாங்க கைஸ். இன்னைக்கு ராத்திரி சிஜிங் தன்னோட 3வது லெவல அடைய போறான். அண்ணனுங்க 2 பேரும் வெளிய காவலுக்கு நிக்க, உள்ள சிஜிங் தியானத்துல உட்கார்ந்து அந்த ரகசிய புத்தகத்துல இருக்கிற மனுஷ உடம்போட மிகப்பெரிய ரகசியத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க கைஸ். மனுஷ உடம்புல மொத்தம் 12 நரம்பு மண்டலங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது 3 டான்டியன்கள், ஆற்றல் மையங்கள். 1 லோவர் டான்டியன், கீழ் மையம். இது நம்மளோட உயிர் சக்திய சேமிச்சு வைக்கிற இடம் கைஸ். 2 மிடில் டான்டியன், நடு மையம். இது நம்ம பிராண சக்திய சேமிக்கிற இடம். 3 அப்பர் டான்டியன், மேல் மையம். இது நம்ம ஆன்மாவை பத்திரமா வச்சிருக்கிற இடம். இப்போ இந்த 3 மையங்களையும் ஒன்னா இணைச்சுதான் நம்ம சிஜிங் தன் பவரை வெளிக்கொண்டு வர போறாங்க கைஸ். நம்ம சிஜிங் மூலமா இந்த உலகத்தோட தவசிகள் அடையிற 6 முக்கியமான லெவல்களை பத்தி நமக்கு இப்போ தெரிய வருது கைஸ். லெவல் 1 மிஸ்டிக் சீனரி வீல். லெவல் 2 லூமினஸ் பேரிங் வீல். அண்ணனுங்க இங்கதான் இருக்காங்க.
லெவல் 3 சர்க்குலேஷன் வீல். நம்ம சிஜிங் இப்போ இதத்தான் லாக் பண்ண போறான். லெவல் 4 அசூர் ஆரிஜின் வீல். லெவல் 5 ஜேட் கேபிட்டல் வீல். லெவல் 6 ஸ்பிரிச்சுவல் இன்செப்ஷன் வீல். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கைஸ், இந்த 1, 3 மற்றும் 5வது சக்கரங்களை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடம்புல இருக்கிற குறிப்பிட்ட ஆற்றல் மையங்கள்ல லோசைல சூன்யத்துல இருந்து இந்த பவரை புதுசா உருவாக்கணும் கைஸ். இந்த 3வது லெவலான சர்க்குலேஷன் வீல் உடம்போட மைய பகுதியான ஜூக்வே கோட் அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகும் கைஸ். இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா என்னென்ன மாசான பெனிஃபிட்ஸ், பஃப்ஸ் கிடைக்கும் தெரியுமா? உடம்புல பவர் நிக்காம 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பவரை அப்படியே கண்ணுல கொண்டு வந்தா கண்ணு பார்வை கத்தி மாதிரி செம கூர்மையாகும். இருட்டுல அம்பு மாதிரி எல்லாம் அக்யூரேட்டா தெளிவா தெரியும். அப்படியே கால்ல கொண்டு வந்தா காத்த விட வேகமா ஓடலாம். பெரிய பெரிய வீட்டு கூரைங்க, உயரமான செவத்து மேல எல்லாம் அசால்ட்டா எகிரி குதிக்கலாம் கைஸ். நம்ம சிஜிங் செம சின்சியரா தியானம் பண்ணி இந்த சக்கரத்தை லாக் பண்ண போறான். அவனோட மனசு சிதறாம இருக்க ஒரு மைண்ட் காமிங் இன்கான்டேஷன், மனதை அமைதிப்படுத்தும் மந்திரம் பேக்ரவுண்ட்ல ஒலிக்குது கைஸ். இப்படி சிஜிங் பவரை ஏத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஆற்றல் தோன்றுது கைஸ். அது நேரா பக்கத்துல இருக்கிற டாஷான் மலைய நோக்கி மின்னல் வேகத்துல பறந்து போகுது. இத பார்த்த உடனே நம்ம மாய கண்ணாடி பயத்துல அப்படியே நடுங்கி போகுது கைஸ். அப்பாடா, இவன் வச்சிருக்க பவருக்கு முன்னாடி என்னால நிக்கவே முடியாது. உசுறு முக்கியம் பாஸ், நான் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அப்படியே மறைச்சுக்குது. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு ஹை லெவல் கல்டிவேட்டர் வானத்துல பறந்து வர்றாரு. வானத்துல பறந்து போற அந்த பவர்ஃபுல் நபர் அப்படியே கீழே இருக்கிற இந்த சின்ன கிராமத்தை பாக்குறாரு. அப்போ அவர் மனசுல சில விஷயங்களை ரகசியமா யோசிக்கிறாரு. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய பயங்கரமான போர்னால இந்த டாஷான் மலையோட ஆன்மீக சக்தி மொத்தமா அழிஞ்சு போச்சு. இப்போதான் பல வருஷங்களுக்கு அப்புறம் அது மெதுவா குணமாகிட்டு வருது. அதனால இந்த காட்டுப்பகுதி முழுக்க காட்டுப்பன்றி அரகன் மாதிரியான பல விசித்திர மிருகங்கள் இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டு வருது. அதை வேட்டையாடி அழிக்க தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சி யுவான் பை பிளான் பண்ணிட்டு பறந்து போறாரு கைஸ். அப்படி அவரு காட்டுப்பன்றிய தேடி போற வழியில தான் கீழே தியானம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சிஜிங்க பாக்குறாரு கைஸ். அத பார்த்த உடனே அவருக்கு அப்படியே செம ஆச்சரியம். என்னடா இது அதிசயம், எந்த ஒரு பெரிய குருவோ கைடன்ஸோ இல்லாம இந்த சின்ன கிராமத்துல இருக்கிற பையன் தனியாவே இவ்ளோ பெரிய லெவல அசால்ட்டா பிரேக் பண்ணிட்டு இருக்கான். இவனோட திறமையும் புத்திசாலித்தனமும் நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு வியக்குறாரு. ஆனா அதே சமயம் அவனோட சூழ்நிலைய பார்த்து அவர் கொஞ்சம் பரிதாபமும் படுறாரு கைஸ். ஆனா என்ன பண்றது, இவன் ஒரு சாதாரண சின்ன கிராமத்துல பிறந்துட்டான். இவனுக்கு சரியான வழிகாட்டுதலோ இல்ல பவரை ஏத்துறதுக்கான பவர்ஃபுல் மூலிகைகளோ இங்க கிடைக்காது. அதனால இவன் எவ்வளவுதான் ஜீனியஸா இருந்தாலும் சீ கண்டென்சேஷன் லெவலை தாண்டி வளரவே முடியாது. இன்னும் ஒரு 200 வருஷத்துல அப்படியே வயசாகி செத்து போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து பறந்து போறார். இப்படி பறந்து போற சி யுவான் பை மேல இருந்தபடியே லீ குடும்பத்துல இருக்கிற மத்த தம்பிகளையும் நோட்டமிடுறாரு கைஸ். அப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமும் ஆச்சரியமும் வருது கைஸ். தன்னோட மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான தப்பு கணக்கு போடுறாரு. சாதாரண மனுஷங்கள்ல 1000த்துல ஒருத்தருக்கு தான் இந்த ஆன்மீக துவாரங்கள், அதாவது தவம் செய்யறதுக்கான தகுதி இயற்கையாவே இருக்கும். ஆனா இந்த லீ குடும்பத்துல இருக்கிற 3 பசங்களுக்குமே அந்த தகுதி இருக்கே. நிச்சயம் இவங்க அந்த சாதாரண கிழவன், அதாவது முட்டியானோட சொந்த பசங்களா இருக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதாவது காய்ஸ், எவனோ ஒரு பெரிய லெவல் தவசி தன்னோட ரகசிய வாரிசுகளை யாருக்கும் தெரியாம இந்த சின்ன கிராமத்துல ஒளிச்சு வச்சு வளர்க்கறான்னு அவரே தப்பா கணக்கு போடுறாரு. இதுக்கு அவரே ஒரு கல்டிவேஷன் தியரிய மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாரு. தவம் பண்ண தவசிகளுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிடும். ஆனா அப்படி அதையும் மீறி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஆன்மீக பவர் வர்றதுக்கான வாய்ப்பு 10% அதிகமாகும். அதுவே ஃபவுண்டேஷன் எஸ்டாபிஷ்மெண்ட் அடைஞ்ச தவசிகளுக்கு 50% வர வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பசங்களுக்குமே பவர் இருக்கிறதால இவங்களோட உண்மையான அப்பா நிச்சயம் ஒரு ஃபவுண்டேஷன் எஸ்டாபிஷ்மெண்ட் அல்லது அதுக்கு மேல இருக்கிற பெரிய ஆளாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாத்தீங்களா காய்ஸ், நம்ம முட்டியான் கஷ்டப்பட்டு பெத்த பசங்களை இவங்க வேற யாரோ பெரிய கல்டிவேட்டரோட ரகசிய வாரிசுகள்னு அந்த பெரிய தவசி கூட தப்பா நினைச்சிட்டு போறாரு. அவருக்கு எங்க தெரிய போகுது இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் சீட் கோடே நம்ம மாய கண்ணாடின்னு.
சி யுவான் பாய் மேல இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கும் போதே கீழே நம்ம சிஜிங் தியானத்தை மரண மாசா முடிச்சிட்டு செம கத்தி ஆரவாரம் பண்றாங்க கைஸ். அப்பா, நான் வெற்றிகரமா 3வது லெவல அடைஞ்சிட்டேன்பா அப்படின்னு சந்தோஷத்துல துள்றான். சுத்தி இருக்கிற நரம்புகள் எல்லாம் பவர்ஃபுல்லா ஒளிர அவனோட அந்த பிரேக் த்ரூ ரொம்ப சூப்பரா வெற்றிகரமா முடிஞ்சிடுது கைஸ். அந்த பெரிய தவசி நேரா வானத்துல இருந்து வந்து லீ குடும்பத்துக்கு முன்னாடி டமார்னு வந்து இறங்குறார் கைஸ். இத சற்றும் எதிர்பார்க்காத லீ குடும்பமே அவரை பார்த்து பயந்து நடுங்கி போகுது. அங்க வந்து நின்னு அவர் ஒரு பயங்கரமான கெத்தான இன்ட்ரோ கொடுக்கறார் பாருங்க. நான் சிச்சி சங்கத்தின் சிங்ஷே சிகரத்தின் தலைவன். என் பெயர் சிவான் பாய். இத கேட்ட உடனே நம்ம வம்ச தலைவர் முட்டியான் ரொம்ப உஷாராகி பவ்யமா கை கட்டி நின்னு பேசுறார் கைஸ். ஐயா, நாங்க ஏதோ தெரியாம எந்த ஒரு பின்புலமும் இல்லாம இந்த கல்டிவேஷன் உலகத்துக்குள்ள வந்துட்டோம். உங்க சங்கத்தோட பேரோ புகழோ எங்களுக்கு சுத்தமா தெரியாது, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கைஸ், கடந்த 300 வருஷமா அந்த ஊர் மக்களுக்கு சிச்சி சங்கம்னா என்னன்னே தெரியாது. அவங்க உலகமே அந்த சின்ன கிராமத்துக்குள்ளேயே சுருங்கி போயிருந்துச்சு. இப்போ சியுவான் பாய் தங்களோட சங்கம் எவ்வளவு பெரியதுன்னு இந்த கிராமத்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு மாசான ஃப்ளெக்ஸ் பண்றார் கைஸ். தன்னோட ஆன்மீக பவரை அப்படியே காத்துல செலுத்தி ஒரு பிரம்மாண்டமான 3D மேப்ப அவங்க கண்ணு முன்னாடியே காத்துல உருவாக்கி காட்டுறார். அந்த ஸ்பிரிச்சுவல் மேப்ல என்னென்ன பெரியது பாருங்க கைஸ். அவங்க இப்போ இருக்கிற இடம் சூஜின், ஸ்டேட் ஆஃப் வி. அத சுத்தி இருக்கிற பிரம்மாண்டமான அடர்ந்த காடுகள், மர்மங்கள் நிறைந்த மேகத்தீவு, கிளவுட் ஆயில், பயங்கரமான அரக்கன் நதி, டெமன் ரிவர், அவங்க வம்ச பெயர்ல இருக்கிற லீ தேசம், ஸ்டேட் ஆஃப் லீ அப்படின்னு சுத்தி இருக்கிற மொத்த உலகமும் அப்படியே காத்துல துல்லியமா செம்ம டீடைல்டா 3Dல தெரியுது கைஸ். இத பார்த்து நம்ம மாய கண்ணாடி எம்சியும் சரி, லீ குடும்பமும் சரி அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க கைஸ். அப்பாடி, நாம மந்திரம் சொல்லி ஏதோ சின்ன சின்னதா பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவரு அசால்ட்டா காத்திலேயே இவ்வளோ பெரிய மேப்ப இவ்வளோ துல்லியமா வரையறாரே. இவரோட பவர் நாம நினைக்கிறத விட வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம கண்ணாடி எம்சிய செம்ம ஷாக் ஆகி பாக்குது. சியுவான் பாய் சும்மா மேப்ப மட்டும் காட்டல கைஸ், தங்களோட சங்கம் எவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்குன்னு விவரிக்கிறார். இது சும்மா சாதாரண சங்கம் இல்ல கைஸ், 5 பெரிய தெற்கு பகுதிகளை மொத்தமா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற ஒரு மிகப்பெரிய அரசாங்கம். அது எப்படி ரன் ஆகுதுன்னு லிஸ்ட் போடுறார் பாருங்க. 1. சிட்டி லெவல் கண்ட்ரோல். ஒவ்வொரு நகரத்திலையும் சங்கத்தோட சீடர்களை செக்யூரிட்டியா நிப்பாட்டி வச்சு மொத்த ஏரியாவையும் தங்களோட கஸ்டடியில வச்சிருக்காங்க. 2. ரத்தபந்த கூட்டணி. அங்க இருக்கிற சின்ன சின்ன தவ குடும்பங்களையோ ஒட்டுமொத்தமா தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. 3. பவர் பாலிடிக்ஸ். அந்த குடும்பங்களுக்கு தங்களோட ரகசிய மாத்திரைகளையும் மந்திர தாயத்துகளையும் கொடுத்து அவங்கள அடிமைகள் மாதிரி வேலை வாங்கி மூலிகைகளையும் மத்த ரிசோர்சஸையும் ரெடி பண்றாங்க. 4. டேலண்ட் ஹண்ட். பதிலுக்கு அந்த ஊர்கள்ல இருக்கிற செம புத்திசாலியான இளவட்டங்களை வருஷம் வருஷம் தங்களோட சங்கத்துல சேர்த்து தங்களோட பவரை இன்னும் ஏத்திக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பிளான் கடந்த 500 வருஷமா செம்ம சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு கைஸ். இத கேட்ட உடனே நம்ம முட்டியானுக்கு பழைய ஞாபகம் வருது கைஸ். அப்பாப்பா, நான் சின்ன வயசுல ஜெனரல் யாங் கூட சேர்ந்து போர் செய்யும் போது எங்க கிட்ட இருந்த மந்திர தாயத்துங்க எல்லாம் இந்த சிச்சி சங்கம் கொடுத்தது தானா அப்படின்னு வியந்து பாக்குறார். அதுக்கு சியுவான் பாய், நாங்க ஒன்னும் எங்களை பெரிய தேவர்கள், அதாவது இம்மார்டல் செக்ட் அப்படின்னு சொல்லிக்கல. ஆனா நீங்க இப்போ தவக்கலை உலகத்துக்குள்ள வந்துட்டீங்க. சோ இந்த கிரே ரோடு முழுக்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ ஒழுங்கா சங்கம் கேக்குற கப்பத்தை கரெக்டா கட்டிடுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறார் கைஸ். லீ குடும்பம் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காம இருக்கவும் இந்த ஏரியால நிம்மதியா உயிர் வாழணும், சிச்சி சங்கத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரி கட்டியாகணும் கைஸ். வரி விவரம்: 10 வெள்ளை மூல பழங்கள், 200 ஜின் ஆன்மீக அரிசி. இத ஒரு நாள் கூட லேட் பண்ணாம அளவை குறைக்காம கரெக்டா கொண்டு வந்து சங்கத்துல சேர்த்திடணும். கடைசியா சியுவான் பாய் லீ குடும்பத்துக்கு ஒரு செம அட்வைஸ் கொடுக்கறார் கைஸ். இந்த கலி ரோட்ல உங்கள மாதிரி இன்னும் சில பழைய குடும்பங்கள் இருக்கு. இப்போதைக்கு உங்க லீ குடும்பம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அதனால மத்த பெரிய குடும்பங்கள் கூட தேவையில்லாம ஈகோ பார்த்து சண்டைக்கு போகாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை எங்க சங்கத்துல இருந்து ஆளுங்க வரி வசூலிக்க வருவாங்க.
அப்போ உங்க குடும்பத்துல இருந்து ஒரு திறமையான பையனை எங்க சங்கத்துக்கு சீடரா அனுப்பி வச்சிருங்க. அப்படி உங்க ஆள் ஒருத்த உள்ள இருந்தாதான் உங்ககிட்ட வரி வசூலிக்க வர கலெக்டர்கள் உங்களை ஏமாத்தி சொரண்டாம இருப்பாங்க அப்படின்னு ஒரு செம்ம எஸ்கேப் ரூட்டையும் சொல்லி கொடுக்கறார் கைஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் தட்டி விடுங்க கைஸ். அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி உடனே வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.